இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே ஹாப்பியான ஒரு ஜாலியான ஒரு எபிசோடு தான் வச்சுக்கோங்க. ஆனால் லைட்டாக கொஞ்சம் எமோஷன்ஸும் இருந்துச்சு. முதல்ல எடுத்தோன்னா இப்போ இது அந்த ரெசார்ட் போயாச்சு. ரொம்ப அழகான ஒரு ரெசார்ட். அதுவும் காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஜீப்பில் ஏறி அந்த ரெசார்ட்டுக்கு போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அங்கேயும் வாசல் நின்று காவேரி புலம்பிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை, எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அந்த பேர் கொடைக்கானல் நீ முடிவு பண்ணால் வந்தாச்சு. அதுக்காக ஒன்றும் விருந்துக்கெலாம் வரலைங்க. நான் உங்கள் வீட்டுக்கு தங்குறதுக்கு நான் இங்கே தான் தங்க போகிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு தனித்தனி ரூம் அப்படின்ட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைன்னு என்கிட்ட வருவீங்கல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்னத்தை எனக்கு பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டானிங்கிறாரு இவர். உடனே அவங்க அப்போ அங்கேயும் தனித்தனி ரூமில் படுக்க வேண்டியதானே, அங்கே மட்டும் தாத்தா கேட்கும்போது நான் தனித்தனி ரூமில் தான் படுப்பேன்னு சொல்கிறேன், அப்போ மாட்டிப்பீங்கல்ல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சு சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த பிளான் என்ன அப்படின்னா இவங்க கடுப்படிக்கிறாங்க. எங்கே போகிறா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு போகிறதா தான் போகலாம் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நான் பார்த்துட்டேன் பக்கத்தே ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் வழி இருக்கான், நான் அந்த ட்ரெக்கிங் வழிக்கு போகிறேன், நீ வரியா இல்லையா அப்படின்னு. நான் வரமாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போகலாங்கிறாங்க இவங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நானே கிளம்புறேன்னா இவங்க பயமுறுத்தலாம் பார்க்குறாங்க. அட்டைப்பூச்சி இருக்கும், மழை பெய்யுதில்ல, அப்படி இப்படி இங்கே வழி தவறி போய் தொலைஞ்சிருவீங்க அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும், நான் நாடு ஃபுல்லாக ட்ரெக்கிங் போயிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு கிளம்பிடுறாங்க இவங்க. அப்படின்னு கிளம்பிடுறாரு இவர். நான் வரேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி நேராக போய் என்ன பண்ணுறாரு, காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க அவங்க வீட்டை போய் பார்த்து அவங்களோட மகாநதி ஹோம் ஸ்டேவை பார்த்து உண்மையாக அழகாக இருந்துச்சு அந்த வீடு வேறு. ஸோ அந்த வீட்டை பார்த்து அப்புறம் கொஞ்சம் இன்னமும் அப்படியே சுத்தமாக வேறு மெயின்டைன் ஆகுது அதுவா. ஸோ இப்போ உள்ளார போய் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவை பார்த்து அழறாங்க. அப்பா நீங்கள் கிட்டக்கறனா என்கிட்ட பேசுங்கப்பா, அவங்கள மிஸ் பண்ணுறேன்ட்டு. அப்புறம் மலரும் நினைவுகள்லாம் அப்புறம் இந்த தலையணையை கட்டி பிடிச்சி அங்கே படுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவர் காட்டுக்குள்ளே போனவர் தொலைஞ்சு எங்கே போனான்னு தெரியாமல் டவர் இல்லாமல் கஷ்டப்பட லோன் கால் மட்டும் வருது, மற்ற கால்லாம் வரலன்னு கடுப்படிச்சிட்டு அப்புறம் கடைசியாக காவேரி கால் பண்ணால் காவேரி நீங்கள் தான் பெரிய உலகம் ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணவராச்சே, கிளம்பி வந்துருங்க அப்படின்னா எனக்கு வழி தெரியாமல் இருக்குது, விளாடாத, தயவு செஞ்சு என்ன பண்ணால் ஆளை கூட்டு சேரு, எப்படியாச்சும் கண்டுபிடி, சுற்றி மரமாக இருக்குது அப்படின்னா காட்டுக்குள்ளே மாட்டினா நல்லா வழி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சிரிச்சிட்டே அவங்க. காட்டெருமை இருக்கான், புலி இருக்கான், அட்டைப்பூச்சி இருக்கான், பார்த்துருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு யானையும் இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டு இவர் எங்கே போய் மாட்டினாரோ தெரியலையே அப்படின்னு இவங்க முழிக்க இவர் பரிதாபமாக காட்டுக்குள்ளே முடிக்க. ஸோ காட்டுக்குள்ளே 2 பேரும் தனியாக இருக்க சீன்ஸ் எல்லாம் அடுத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே